ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ஜனா சதீஷ் இனியன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா எங்களோட பையனோட லைஃப்பில் எங்கள் பையனோட வாழ்க்கைக்கான முதல் ஸ்டெப்பு, அதாவது முதல் படி எடுத்து வைக்கிறான் இந்த தம்பு. என்னன்னு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. தம்பு நாங்கள் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம். ஏண்டா எந்த ஸ்கூலு? எல்கேஜி தம்புக்கு போகிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறோம். சாட்டர்டேவே போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு தான் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு கட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ அதோட விளாக் தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்கூல் வந்துச்சா? நம்ம பேசணும். கண்ணில் இருந்து எடு. என்னாச்சு? என்னது? தம்போட ஸ்கூல் இதுதான். இங்கதானா? நேரா நில்லுப்பா. சீட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சீட்டு கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே. ஏன்னா அப்ளிகேஷனும் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் கிடையாது. இதுக்கு அட்மிஷன் வந்தா நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த பணம் கட்டுறப்ப அந்த கன்ஃபார்ம். நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர் தான். சிஸ்டம் ஜெனரேட் ஆகும். சரி. சரி. ப்ராப்பரா அட்மிஷன் லிஸ்ட் அந்த ஏத்தும்போது தான் உங்களுக்கு. சரி. அட்மிஷன் போட்டாச்சா? இருடா வரேன் ஒரு நிமிஷம். போயிட்டு வந்துட்டோம். சொல்லு. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம். இப்பதான் வந்தோம். தின்னு வச்சுட்டு அவ்வளோதான். ஸ்கூல் போயிட்டு அட்மிஷன் மட்டும்தான் இன்னைக்கு அட்மிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 4000 எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000. ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு 3 டேர்மாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேறு எதுவும் சொல்லலை. ஃபீஸ் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே கட்ட சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான். தம்புவோட ஸ்கூல் இதுதான். சவுடாம்பிகான்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களோட சொந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஸ்கூலு. வேறு எங்கேயும் இவனை வேறு எங்கேயும் ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னா
ஒன்று வந்து தூரமாக இருக்கும், இன்னொன்று வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது மாதிரிலாம் பார்க்கணும்ல, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்கூல் தேடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு வந்து வழி இல்லை. அதனால் இந்த ஸ்கூலே கொஞ்சம் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அதனால் இந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட்டு வந்திருக்கோம். வேறு எங்கேயும் வந்து அட்மிஷன் போடல, சவுடாம்பிகாவில் தான் அட்மிஷன் வந்து போட்டிருக்கோம். நம்ம வந்து ஸ்கூல் போகிறான் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்துட்டு. ஏன்னா வந்து என் கூடவே இருப்பான் எப்போவுமே. சரி, எப்போவுமே வந்து பிரிஞ்சு போனதே கிடையாது இந்த பையன் வந்துட்டு. யாருக்கிட்டையுமே அனுப்புனதும் இல்லை, என் கூடயே தான் இருப்பான். முக்கால்வாசி. அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், இந்த மந்த் மட்டும்தான் தம்பு வந்து என் கூட இருக்க போகிறான். அப்புறம்லாம் வந்து ஸ்கூல் போயிடுவான். சாரி, அப்புறம்லாம் வந்து ஸ்கூல் போயிடுவான். அதை நினச்சா ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, ஸ்கூல் போய் தானே ஆகணும் குழந்தைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்தையும் தாங்கிப்போம் அப்படின்ட்டு மனசை ஓரளவுக்கு தேர்த்திக்கிட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிபட்டுச்சா? ஓடு தம்பு ஸ்கூல் போகிறத நினச்சி. ஓகே பரவாயில்ல விடுங்க. தம்பு வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருமே இல்லை. எங்க அப்பா வேலை போயிருப்பாங்க, எங்க அம்மா வேலை தம்பு வந்து எல்லாருமே வந்து பிளஸ் பண்ணுங்க. தம்பு வந்து தம்போட வாழ்க்கையில முதல் படி அப்படிங்கிறதே வந்து இந்த எல்கேஜி தான். அதுக்காக வந்து தம்பு வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்புவை வந்து பிளஸ் பண்ணுங்க. எப்பவுமே நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்க வீட்டு பையனா நினைச்சு தம்பு வந்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகே சொல்லு. ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே பாய் சொல்லு.